ஜெய்சாந்த் கிச்சன்ஸு. எல்லாம் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளான ஒரு ரெசிபி ஒன்று செய்து காமிக்கிறேன். பாருங்கள், ஈஸியான மெத்தடு. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு டம்ளரில் உங்களுக்கு தேவையான அளவு டம்ளர் ஒன்று எடுத்துங்க. அதில் வந்துட்டு அரை டம்ளர் பருப்பு எடுத்துருக்கேன். அதில் மஞ்சளும் எண்ணெயும் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இப்போ நான் வேக வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள். இப்போ பருப்பு அடுத்த ஸ்டவ்வில் நான் போட்டிருக்கேன். இன்னொரு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நான் ஒரு பொருளாக போடுறேன். பாருங்கள். சரிங்களா? முதல்ல 2 தக்காளி நான் இது பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? 2 பழுத்த தக்காளி. அதுக்கு அடுத்தது மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள், பியூர் சில்லி. சரிங்களா? 1 ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன். ஓகேங்களா? டோட்டலாக 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் தனியாத்தூள். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. எனக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். கொத்தமல்லி, நல்லா கருவேப்பிலை. கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா போட்டுங்க, நிறைய போட்டுங்க. சரிங்களா? அது புளித்தண்ணி. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சரிங்களா? தண்ணி நான் இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன், 3/4 அளவுக்கு ஊற்றிருக்கேன். இது இப்போது நல்லா சுண்டணும். சுண்டிச்சுன்னா 1/4 அளவுக்கு வந்துச்சுன்னா நம்ம இது அடுத்த ப்ராசஸ் போகலாம். இது கொஞ்சம் நல்லா 1/4 அளவுக்கு வரட்டும். சரிங்களா? அது அவ்வளோ வச்சுருக்கேன். அது வெந்தவொடனே நான் ரைஸ் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வெந்தவொடனே எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்கப்பா, நல்லா கொதிக்குது. நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. சரிங்களா? அப்போ தான் சைட்லலாம் இருக்கிறதுக்கு இந்த இதுவெல்லாம் வந்துட்டு மசாலாலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கும். ஓகேங்களா? இப்போ நல்லா கொதித்து வர டைமில் நான் நல்லா பூண்டு வந்துட்டு ஒரு பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதை அப்படியே இதோடு போட்டுக்கலாம். நம்ம தோலோடு போட்டோம்னா நல்லாயிருக்கும் வாசனை. ஓகேங்களா? நான் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு துண்டு. சரிங்களா? அதையும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வாசனை வரும் உங்களுக்கு. இது நல்லா கொதிக்கிட்டோம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி சுண்டணும்னு நான் காமிக்கிறேன். நான் எவ்வளோ அளவில் தண்ணி சுண்டணும்னு சொல்லிட்டு. சரிங்களா? நான் இந்த 3/4 அளவுக்கு வச்சுருக்கேன். அந்த இம்ப்ரெஷன் வரும் பாருங்கள் உங்களுக்கு. நல்லா சுண்டி உங்களுக்கு வரதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இது சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். வேறு எதையுமே நீங்கள் தேட மாட்டீங்க. சரிங்களா? இந்த ரைஸ் சூப்பர் ரைஸாக இருக்கும். நான் அடிக்கடி இதை தான் சாப்பிடுவேன். ஃப்ரீயாகவும் இருக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? பசங்களும் இது செய்து கொடுத்தீங்கன்னா கடகடன்னு சாப்பிட்டு போய்டும். சாப்பிட அடம் பிடிக்கிறவங்க பசங்க கூட நல்லா கடகடன்னு சாப்பிட்டு போய்டும். சரிங்களா? அதனால் பாருங்கள், நான் செய்கிற மெத்தட் பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், தள்ளிடாதீங்க, தள்ளி பார்க்காதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கப்பா, பருப்பு வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போது இந்த மாதிரி மலர்ந்து வந்திருக்கு. சரிங்களா? இந்த மாதிரியே கன்சிஸ்டன்சியில் எடுத்தால் உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போது இந்த தண்ணியை நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையான அளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரைஸ் போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கப்பா, நான் இதில் முக்கால்வாசி தண்ணி எடுத்துட்டேன். 1/4 தண்ணி தான் இருக்குது நம்மளுக்கு. சரிங்களா? இதெல்லாம் இது கூட நான் சீரக சம்பா ரைஸு. சரிங்களா? ஒரு டம்ளர் நான் போட்டிருக்கேன். இது 1/2 டம்ளர் அரிசி, எனக்கு 1 டம்ளர் ரைஸ் நான் போட்டிருக்கேன். இது எனக்கு போதும் எனக்கு. அதனால் இதை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நான் நல்லா ஊற வச்சுட்டேன். சரிங்களா? இப்போ இதை போட்டுக்கலாம். இது நல்லா கலக்கி விட்டுக்கேன். சரிங்களா? கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா குழைய வேகணும். சரிங்களா? இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோம் நம்ம. ஓகேவா? இப்போ நம்ம அதில் வந்துட்டு உப்பு சால்ட்டு நம்ம போட்டுட்டோம். சரிங்களா? இப்போ நான் இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் இந்த பருப்புலேயும் ரைஸ்லேயும் நல்லா ஊறிடும். வேக சொல்லி நல்லா ஊறிடும் சால்ட்டு. சரிங்களா? இதை நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா இது குழஞ்சி வேகும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கப்பா, இப்போ நம்மளுக்கு நல்லா இவ்வளோ தண்ணி வச்சுருந்தோம். நம்ம இவ்வளோ தான் தண்ணி இருக்குது இப்போதைக்கு. சரிங்களா? இப்போ நல்லா சுண்டிடுச்சு. ஓரளவுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு நம்மளுக்கு. சரிங்களா? இப்போ நம்ம பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம ஊற்றுறோம். ஓகேங்களா?
முடிஞ்சிச்சு. இப்போ வந்துட்டு இது நல்லா கலக்கி விட்டுட்டு சீரகப்பொடி சரிங்களா, இது சின்னது நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் சீரகப்பொடி. காரம் வேணும் சரிங்களா. நீங்கள் உங்களுக்கு பெரியவங்க சாப்பிட்றதுக்கு நம்ம இதில் 2 போட்டுக்கலாம் சரிங்களா. காரம் நல்லா சாப்பிட்றவங்க 2 போட்டுக்கலாம் சரிங்களா. இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி அனுப்புகிறீங்கன்னா நீங்கள் ஒரு 1.5 போட்டுக்கலாம். அது காரம் நல்லது தான், மிளகு காரம் நல்லது தான் சரிங்களா. இருந்தாலும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காரமாக இருக்கும் சாப்பிட சொல்ல, அதனால் இது 1.5 போட்டுக்கலாம். நம்ம பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் 1 2 போட்டுக்கலாம் சரிங்களா. போட்டுட்டு மேலே நுர வர மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கணும். கொதிக்க விடக்கூடாது. நுர வர சொல்ல நம்ம இறக்கிடணும் சரிங்களா. நுர வர சொல்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கப்பா, இதில் எப்படி லேசாக கொதிக்கிற மாதிரி வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இப்போ நான் இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு தக்காளி, அப்புறம் மஞ்சாத்தூள், இப்போ பியூர் சில்லி, தனியாத்தூள், அதுக்கப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை சரிங்களா, பெருங்காயம் இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். உப்பு போட்டிருக்கேன் சரிங்களா. இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு சுண்டினோடனே நம்ம எவ்வளோ தண்ணி வைக்கணும்னா 3/4 பாகம் தண்ணி வைக்கிறோம் சரிங்களா. அது வந்துட்டு ஒரு 1/4 பாகமாக சுண்டினோடனே பருப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். பருப்பு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மிளகு சீரகம் தூள் பண்ணி நம்ம மிளகு சீரகம் தூளை நம்ம போட்டிருக்கோம். அவ்வளோதான், இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் சாதம் வெந்துச்சு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா. இப்போ பாருங்கப்பா, ரைஸ் எப்படி நல்லா வெந்துடுச்சு ஓகேவா. இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க, நல்லா குழையாயிடும் சரியா. நல்லா குழைய வேணா கூட நீங்கள் நல்லா மசிச்சு எடுக்கலாம், இல்லை போதும் அப்படின்னா கூட நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இப்போ நான் அந்த கொதித்த தண்ணியை இதில் ஊற்றிடுறேன். இதில் ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம் சரிங்களா. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதனால் நல்லா ஊறிடும் உங்களுக்கு சரிங்களா. ஊறிட்டு இது திக்னஸ் அப்படியே ஆகிடும் ஓகேங்களா. இப்படி நல்லா கலந்து விட்டாச்சு சரிங்களா. இப்போ நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ இதில் ஒரு தாளித்து ஊற்றிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போயே சாப்பிடணும் போல் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பசங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்றதா இருந்தால் செய்து கொடுத்து அனுப்புங்க. இப்போ பசங்க ஃப்ரீயாக சாப்பிட்றோம், இல்லைன்னா சாப்பாடு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் செய்துட்டா இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷு ஒன்று சொல்கிறேன், அந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா சாப்பிடுவோம் ஓகேங்களாப்பா. இப்போ வந்து தாளிக்கிற ப்ராசஸ்க்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் தாளிச்சிடுறேன் சரிங்களா. இப்போது நெய் கொஞ்சம் பசங்களுக்கு கொடுத்துக்கிறது வந்தால் தாராளமாக கொடுங்க. நெய் வந்துட்டு பசங்களுக்கு நல்லது தான் ஓகேங்களா. அதனால் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. குழந்தைங்களுக்கு கொடுக்குறது நெய் இப்போ நல்லது. அதுக்கேற்ற மாதிரி காலையில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு 1 ஸ்பூன் நெய் கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா க்ளோவாக இருப்பாங்க. அந்த ஸ்கின்னெல்லாம் வந்துட்டு நல்லாவும் க்ளோவாக ஷைனிங் ஆகிடும் உங்களுக்கு. அதனால் அது காலையில் நெய் சாப்பிட்டா நல்லது. அதனால் அதை குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். நீங்களும் அதை சுடு தண்ணியில் போட்டு குடிக்கலாம் சரிங்களா. இப்போ வந்துட்டு நான் இது போட்டிருக்கேன், நெய் போட்டிருக்கேன். நெய் கொஞ்சம் சூடானோடனே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்லேயே தாளிச்சிக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வேண்டான்றதுக்காக நான் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் சரிங்களா. கொஞ்சம் தாராளமாக ஊற்றிருப்பேன் எண்ணெய். இதில் கடுகுலாம் வேண்டாம் நம்மளுக்கு. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நான். கொஞ்சம் பெருங்காயம் சரிங்களா. உங்கள்கிட்ட தூள் பெருங்காயம் தான் நீங்கள் போட்டுங்க, என்கிட்ட கட்டி பெருங்காயம் இருக்குது, அதனால் நான் போட்டிருக்கேன் இதை. இப்போ இதில் நெய், சீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். உங்களுக்கு தாராளமாக நீங்கள் நெய் போட்டுக்கலாம் சரிங்களா. நான் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் போட்டிருக்கேன் சரிங்களா. சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை ஓகேங்களா. இவ்வளோ தான். இதை எடுத்து நான் அதில் கொட்டிட்டு பாருங்கப்பா, இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்படி ஆகிடுச்சு பாருங்கள் ஓகேங்களா. இது முடிஞ்சிச்சு. இப்போ நான் இது நம்ம இது பண்ணி வச்சுருக்கிறது தான் ஊற்றிட்டேன். அவ்வளோதான். வந்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான ரசம் சாப்பாடு ரெடி. குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சூப்பராக இருக்கும். இதை சாப்பிட்டா நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வந்துட்டு நாக்கிலே இருக்கும். இதுதான் ரசம் சாப்பாடு சரிங்களா. இந்த மெத்தடில் நான் சொன்ன மெத்தடில் செய்து பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக வரும் உங்களுக்கு சரிங்களா. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுங்க. காரமும் அப்படி குழந்தைங்களுக்குன்னா கொஞ்சமாக போட்டுங்க, உங்களுக்குன்னா கரெக்டாக போட்டுங்க சரிங்களா. இப்போ நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன், வாங்க சாப்பிட்லாம் ஓகேங்களா.
வாங்க, சிம்பிளான ரசம் ரைஸ் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். ஓகேங்களா? இது சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிட்டுட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களாப்பா? இதோட நல்ல ரெசிபியோட உங்கள அடுத்து சந்திக்கிறேன். ஓகேவா? ஹேவ் எ நைஸ் டே. பாய்.